அந்த ஆயக்காரன் மூலியமாக அவளுக்கு ஒரு மனம் திருந்தற்கான வார்த்தை வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி என் பின்னே வா என்று சொன்ன நேரத்திலே அந்த மத்தேயு எனப்பட்ட ஆயக்காரன் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து சென்றார். இவ்வேளையிலே அந்த ஆயக்காரன் ஒரு கவர்மெண்ட் வேலையில வேலை செஞ்சும் அதிகமான வருமானங்கள் இருந்தும் சொத்து வந்தலா எல்லாம் இருந்தும் தன்னுடைய தேவை என்ன என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து என் பின்னே வா என்று சொன்ன விதத்திலேயே அவர் எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னே சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வேளையிலே என் அருமையான தேவ ஜனமே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவ்வேளையிலே பாவிகளையே மனம் திரும்ப வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப வந்திருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவ்வேளையிலே அனைவருக்காகவும் இந்த வேளையிலே நீங்களும் நாங்களும் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பிற்காக அவரது ரத்தத்தினாலே நாம் சுகப்பட வேண்டும் என்று அவர் இந்த உலகத்திற்கே வந்தார். இவ்வேளையிலே அந்த ஆயக்காரனாகிய மத்தேயு தான் பெற்ற ரட்சிப்பை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் என்னை போன்றிருக்கிற அநேக ஆயக்காரர்களும் மற்றும் அவருடைய சொந்தக்காரங்களுக்கு அனைவரும் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறுநாளிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்த பண்ணினார். இவ்வேளையிலே அநேக ஜனங்கள் தான் நல்லா இருந்தா போதும் என்ற மனப்பான்மையிலே வாழ்கின்ற காலத்தில் நாம் வந்துள்ளோம். ஒரு செல்பிஷ் காலமாக நாம் வாழ்ந்துள்ளோம். மனிதனுக்கு மனிதன் ஹெல்ப் பண்ற காலம்லாம் போய் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன கூப்பிட்டாரு, என் வாழ்க்கை சுகம் கிடைச்சா போதும்னு மத்தேயு போயிருக்கலாம். ஆனா மத்தேயு பாத்தீங்கன்னா எனக்கு உண்டான ரட்சிப்பு என்னோட சொந்த பந்தங்களுக்கும் என்ன மாதிரி டாக்ஸ் ஃபைட் பண்ற என்ன மாதிரி இன்னும் அநேகமா இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலியமா தான் ரட்சிப்பு கிடைக்க முடியும். வசனம் சொல்லுது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? இவ்வேளையிலே உலகம் ஓடுகின்ற காலம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓடுற நோக்கம் என்னன்னா பணத்திற்காகவும் அந்தஸ்துக்காகவும் வீடுக்காகவும் காரு பங்களா வாங்கினா போதும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் ஓடுறாங்க. ஆனா இவ்வேளையில பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருந்த மத்தேயு பாத்தீங்கன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து என் பின்னே வா என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால அவன் எல்லாத்தையும் விட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பின் சென்றான். எதற்காக என்று பாத்தீங்கன்னா வேலையில நம்ம எவ்வளவு பொருள் சம்பாதித்தாலும் நமக்கு நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, நிம்மதியா தூங்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் நம்ம பணம் சம்பாதித்தாலுமே நமக்கான நிம்மதி கிடைக்காது. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வேலையிலே நீங்கள் தேடுகின்ற நிம்மதியை அவர் தருகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வேலையிலே அவர் உங்களுக்கென்று மறிக்கும் போது அவர் நமக்கென்று வைத்துவது அவர் நித்திய ஜீவன் மட்டுமல்ல, நமக்கென்று ஒரு தேவ சமாதானத்தை வைத்து போகிறார். தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழ முடியும். வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஒரு இடத்துல ஐஸ்வர்யமான ஆண்டவர் உருவாக்கி இருக்காருன்னா அந்த ஐஸ்வர்யம்